அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளருக்கு முதற்கட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். பள்ளி கல்வித்துறைக்கு முதன்மை செயலாளருக்கு முதற்கட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு NSS முகாம் நடத்திய ஒரு குழுவினர் அதில் இடம்பெற்றுள்ள சில மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்து அது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் அவர் 5 மாணவிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சிவராமன் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கல்வித்துறை விசாரணை, காவல்துறை விசாரணை என்று தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சார்பில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் மதுமதிக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பள்ளியில் நடைபெற்ற என்னென்ன சம்பவம் நடந்தது, இதில் யாரெல்லாம் தொடர்பு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது அந்த விசாரணையினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் முழுமையாக அந்த முதல்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேலும் இதில் கைதாகி இருக்கக்கூடிய அந்த குழுவினர் அருகில் இருக்கக்கூடிய வேறு மாவட்டங்களிலோ அல்லது வேறு பள்ளிகளிலோ இது போன்று போலியாக முகாம்களை நடத்தியிருக்கிறார்களா, இதில் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது குறித்த ஒரு விசாரணையும் நடைபெற்று வருகிறது என்றும், அதில் ஏதேனும் உண்மை தெரிய வந்தால் மேற்கொண்டு விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என்றும் விரிவுபடுத்தப்படும் என்ற தகவலையும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது தொடர்பாக அந்த பள்ளி மீது அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதன் காரணமாக விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நன்றி சங்கரன், விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.